ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த லாயரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவனுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு என்னமோ நான் சாகிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு, தயவு செஞ்சு நீ என் கூடவே இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். சரி, நான் உன் கூட இருந்து உன்னை நான் ஃபுல்லாக கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு பக்கத்துலேயே சேரை போட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோவும் இன்னொரு டாக்டரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறா அவனுக்கு எப்படி இருக்குன்னு. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாகவே அவன் சரியாயிருவான். அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோ யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா பனானாலாம் உரித்து ஊட்டியெல்லாம் விட்டுட்ருக்கா. அதை பார்க்கும்போது அவனுக்கு வயிறெல்லாம் ஏறி, சரி ஒரு டாக்டராக நம்மளும் பேச தானே செய்யணும் அப்படின்ட்டு இவன் கிட்ட வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அதை பார்க்க இன்னும் காண்டாயிட்டு தான் இருக்குது. உனக்கு பெருசாலாம் அடிப்படலப்பா, இனி ஒரு 2 நாளில் நீ டிஸ்சார்ஜ் ஆயிடுவ, உன்னோட வேலையை நீனே பார்த்துக்கையன் அப்படின்னு. ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மதிக்கவே இல்லை. அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதி அமைதி, நம்ம பொங்கிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹீரோயினோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு அப்படியே அமுக்கிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா, மரியாதை எழுந்திரிச்சு ஓடு ஓடு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா கையை எடுத்து விட்டுட்ருக்கா, கையை எடுறா அப்படின்னு. இங்கே பாருங்கள், எனக்கு ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே முக்கியம், அதனால தான் நான் வந்துட்டு அவளை காப்பாற்றினேன் அப்படி இப்படின்னு. ஹீரோக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. ஐயையோ இப்படிலாம் பேசுகிறானே, பேசி நம்ம ஆளை கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு. அப்போ லாயர் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கை வந்துட்டு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெட்டியாக தானே நிற்கிற, போய் ஐஸ் பேக்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நேரம் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த சமயம் லாயரோட ஃபேமிலி, அப்புறம் ஹீரோயினோட அப்பா தம்பி, இவங்க எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஐயோ மகனே உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சாமா அப்படின்னு ஹீரோன்ட்ட கேட்குறாங்க. அதான் உங்கள் பையன் வந்து என்னை காப்பாற்றிட்டானே அப்படி இப்படின்னு. அப்போ இந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா பூவை கொண்டு வந்து அவனோட வயிற்றில் வச்சுட்டு இருக்கான். லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கான், டே தம்பி நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நான் ஒன்றும் சாகலை அப்படின்னு. ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. டே என்ன வேலைடா பார்த்துட்ருக்க அப்படின்னு. அந்த சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். கொண்டு போய் கொடுக்க அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வரா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த ஐஸ் பேக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே விருப்பமே இல்லாமல் கொடுத்துட்ருக்கானா. இவனும் அதை கொண்டு வந்து அந்த லாயரோட கையில் வச்சிட்ருக்கா. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஐயோ என் பையனை என்ன கேர் பண்ணி பார்த்துக்குது இந்த பொண்ணு அப்படின்ட்டு மறுபடியும் புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. லாயரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடிக்க தான் செய்கிறான். ஹீரோயினோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு ஐயோ என்னால் நடக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே உனக்கு வயிற்றில் தாண்டா அடிபட்டிருக்கு, ஏன்டா காலில் அடிபட்ட மாதிரி என்கிட்டயே நடிக்கிற அப்படின்னு. அட ஆமல்ல நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். உன்னை வந்துட்டு அந்த டேன் இருக்கால அவள் கூப்பிட்டா, நீ இப்போ அது வரைக்கும் நான் இவனை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஹீரோ நாங்கள் வந்து போனதுக்கு அப்புறமா வாடா வந்து உட்காரு அப்படின்னு. ஸோ உட்கார்றானா, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கால் நீட்டணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு காலெல்லாம் தூக்கி பெட்டில் போட்டுட்ருக்கானா. எனக்கு ரொம்பவே குளிருதே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக அந்த பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து அப்படியே வாய் வரைக்கும் போத்தி விட்டுட்ருக்காண்டே. என்னடா பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் ஜென்டலாக பண்ணிவிடு அப்படின்னு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டை கீழே வரைக்கும் இறக்கிட்டு இருக்கானா. எனக்கு தண்ணி தவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனா ஐயோ முடியலையே நம்மளை சோதிக்கிறானே அப்படின்ட்டு சுடுதண்ணி எடுத்து வாய்க்கு நேரம் நீட்டிகிட்ருக்கான். இந்தா குடி அப்படின்னு. எனக்கு வாய்க்கு எட்டலைன்னே சொல்லிட்டு இருக்கானா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராவை உள்ளே போட்டு கொடுத்துட்ருக்கான். இவனும் நம்பி வாயில் வச்சா அது கொதிக்க இருக்குது. இது ரொம்பவே சுடுது, ஏன் இப்படி பண்ணுற, நீ என்னை கேர் பண்ணி பார்க்குற மாதிரி தெரில, என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கத்திகிட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேன் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, என்னை எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு. நான் எதுக்குடி உன்னை கூப்பிட போகிறேன், லஞ்ச் டைம் கூட இன்னி வரல அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அவளோட பிளேஸில் போய் உட்காரும்போது அந்த இடத்துக்கு நம்ம வைட்டியோட அப்பா இருக்காங்கல்ல, அவர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வணக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டுருக்காரு, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குமா அப்படின்னு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயே பெர்மனெண்ட்டாக இதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஹாப்பியாலாம் இல்லை போல். இல்லை நான் வாங்குக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ரிட்டன் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு சொல்லிவிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிட்டன் வராங்கல்ல.
அப்போ ஒயிட்டியும் ஜெங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜெங்குக்கிட்ட போயிட்டு இவர் சொல்லிகிட்ருக்காரு, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா, ஓ டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. டே டே அடங்குங்கடா, ரொம்பலாம் என்ன ஓட்டாதீங்கடா அப்படின்ற மாதிரி ஜெங்கு வந்து சொல்லிகிட்ருக்கான். இந்த சைடு அந்த லாயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம், பெட்டில் படுத்துட்டு டே டைம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணியை இன்னிமே ஊதி ஊதி ஆற வச்சிட்ருக்கா. ஸோ ஃபோனை எடுத்து பார்க்குறா, மணி வந்து 12:30 ஆகுது அப்படின்னு. ஓ 12:30 ஆயிடுச்சா, இந்த டைம் வந்து ஹீரோயின் என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கா அப்படின்னு. இப்போ தானே வாழைப்பழம் சாப்பிட்டேன். அட அது வாழைப்பழம், எனக்கு வந்துட்டு ஆப்பிள் வேணும், கட் பண்ணி கொடு அப்படின்னு. ஹீரோக்கெலாம் செம்ம வெறியாயிட்டிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் ஆப்பிளெல்லாம் எடுத்து கட் பண்ணி அப்படியே கத்தியோடு நீட்டிகிட்ருக்கான். இந்தா சாப்பிடு சாப்பிடுன்னு. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, அதோட தோலை கூட நீ பீல் பண்ணல, அது கூட பரவாயில்ல, கத்தியோட ஏன்டா நீட்டிகிட்ருக்க அப்படின்னு. ஆப்பிள் தோலில் தான் நிறைய நியூட்ரிஷன்லாம் இருக்கான், நல்லா சாப்பிடு அப்படின்னு. டேய் உண்மையை சொல்லு, உனக்கு ரொம்ப ஜெலஸாக தானே ஃபீல் ஆகுது, அதனால தானே என்னை நீ பார்த்துக்கிறன்ற பேரில் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே பாரு, நீயும் நானும் ஃபேராக சண்டை போட்டுக்கலாம். ஹீரோயின் யாருக்கு ஓகே சொல்கிறாலோ அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறணும், இன்னொருத்தவங்க வந்துட்டு அமைதியாக போயிடணும், ஓகேவா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கறல. ஆனால் அவனை ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிட்ருக்கான். என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுவேன்னு நீ என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கியாடா அப்படின்னு. இந்த சைடு நம்ம டேனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்களோட நர்ஸ் எல்லாத்துக்குமே வேலையெல்லாம் பிரித்து கொடுத்துட்ருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அதாவது அஃபேரில் இருந்திருப்பாங்களே அந்த பொண்ணை, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க போல். ஸோ அந்த பொண்ணை வீல் சேரில் வச்சு அப்படியே தள்ளிகிட்டே வந்துட்டுருக்கானா. அப்படியே டேனை பார்க்குறான். டேன் பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்கல. அவன் போனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரம் இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். டேய் நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது வந்து நீ ஃபஸ்ட்டு முன்னாடி வா, இங்கனுக்குள்ளலாம் வந்து பேசாத அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டுருக்கான். என்ன விஷயம், எதுக்கு இங்கே வந்த? என்னோடய ஃப்ரெண்டு இருக்கானா, அவனோட அப்பாவை நான் இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறியா அப்படின்னு. சரி சரி பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று பேனை பார்த்துட்டே இருக்கானா. ஏய் ஏன்டா எதுக்குடா அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஸோ கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான், இன்றைக்கி நீ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு அடியை போட்டுட்ருக்கா, போடா நான் எலுசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு. ஸோ அவன் போனதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்கா. இந்த சைடாக அந்த லாயரை காட்டுறாங்க. இவனோட நிலமை தான் ரொம்பவே பாவமாக இருக்குது. ஸோ இவன் தானே பேஷண்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் படுத்துட்டு இவனோட பெட்ஷீட் எல்லாத்தையுமே இழுத்து போத்திட்டு நல்லா ஹாயாக தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இவன் ரொம்பவே பாவமாக உட்காந்துட்டு ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வராளா, வேகமாக அப்படியே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். நீ ஒரு வழியாக வந்துட்டியா, இவன் என்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்ற பேரில் என்னை போட்டு சாவடிச்சிட்டான். தண்ணி கேட்டால் கொதிக்க கொதிக்க தண்ணியை கொடுக்குறான், ஆப்பிள் கட் பண்ணி கொடுறான்னா கத்தியோடு நீட்டிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ இவனை இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கியா, நான் தூங்குனாலும் நீ சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையுமே என் காதில் கேட்டுட்ருக்க அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்து போற்றி விட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நீ உன்னோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டியா? இல்லை இன்னி கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. எங்கே இவளை கையோடு கூட்டிகிட்டு போயிடுவானோ அப்படின்னு இந்த லாயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். ஐயோ எனக்கு தலை வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு செக் பண்ண போகிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே உட்காரு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்கான். ஒன்றுமே இல்லையேடா, எதுக்குடா சும்மா சும்மா புளி விட்டுருக்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு. அப்போ நான் உனக்கு ஒரு மசாஜ் பண்ணி விட்றேன், அதில் சரியாயிரும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்கான். லாயருக்கு வலிக்க வேற செய்யுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறத பார்த்து சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கா. அந்த நேரம் இவங்களோட சீஃப் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. டேய் உனக்கு நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியாடா, வாடா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு டேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்களாம். அதுக்கு நீயுமே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த சீஃபு. ஆனால் ஹீரோ வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணுறார். இவன் தான் அதுக்கு ஓகேலாம் சொல்ல மாட்டான். ஸோ அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டுருக்கான். ஹீரோயினுமே அப்போ தான் உள்ளே வரா. உன்னோட பேப்பர்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா, என்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். அந்த நேரம் அந்த லாயர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்றான். அவனுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்கேருந்து போயிடுறாளா.
இவனுக்கா பயங்கர வெறி ஆயிட்டிருக்கு. ஸோ அப்படியே ஜிம்முக்கு போய் அவங்க அண்ணா கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கு. இந்த லாயர் பையன் வர வர ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஹீரோயின்ட்ட பேசணும் அப்படின்றதுக்காக பல ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னால் அதெல்லாம் பார்க்க முடியலன்ட்டு அவங்க அண்ணாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்து அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண பாருன்னு. நீ தான் கேட்கல. இப்போ லாயர் வந்துட்டானா என்ன பண்ண போகிற அப்படின்னு. சரி சரி அதெல்லாம் விடு அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா கேட்குறாங்க, ஏன்டா நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளு. நீ திரும்பவும் ஹீரோயினை லவ் பண்ணணும், அவளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு ஏதாவது நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம் அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்கிறான். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்டா ஏன் இப்படி பார்க்குற? இத்தனை வருஷத்தில் நீ இப்படிலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசி நான் பார்த்ததே இல்லையே, அதான் ஷாக் ஆகிட்டேன்டா அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினா அந்த வாண்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த வாண்டு புலம்பிகிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயுமா டைம் எல்லாம் ஆயிடுச்சு, நான் ரிட்டன் போகணுமா அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, உனக்கு ஓகேனா நீ இங்கேயே இருவேன் அப்படின்னு. இல்லை இல்லை நானும் அம்மாவை போய் பார்த்துக்கணும்ல, நான் இன்னொரு நாள் உங்கள் கூட வரேன், உங்கள் வீட்டுக்கு வந்து நான் விளாட்றேன் அப்படின்னா. சரி சரி நீ எப்போ வேணா வா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட திரும்பி சொல்லிட்டு இருக்கு, அப்பா என்னை ரொம்ப வருத்தப்பட வைக்காதப்பா அப்படின்னு. ஏன்டா நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ஆமாப்பா நீ பண்ணுற சில விஷயங்கள்லாம் என்னை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அப்படின்னு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன அவன் திடீர்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. சரிப்பா சரி இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு ஹீரோன்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். இவர் ஏதாவது தப்பாக பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, உடனே எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. அந்த நேரம் அவங்க அம்மா கேபெல்லாம் புக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கு, நான் ரொம்பவே லக்கியான பர்சன், ஏன்னா எனக்கு 2 அம்மா இருக்காங்களே அப்படின்னு. அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வாண்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. ஹீரோனும் திரும்பி சொல்லிட்டு இருக்கா, நானும் கிளம்புறேன், நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. இந்த சைடு ஹீரோனோட தம்பியை கட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது, நீ சீக்கிரம் அந்த ரெண்டெல்லாம் பே பண்ணல அப்படின்னா நான் எல்லா திங்ஸுமே எடுத்து வெளியே போட்டுருவேன் அப்படின்னு. எந்த வீடை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல. இவனும் யார்கிட்டேயோ ஃபோன் பண்ணி கேட்குறான், அமௌண்ட் இருக்குமா கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் எவனுமே கொடுக்குற மாதிரி தெரியல. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே மறுநாள் போல் ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட வேலைக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கா. அப்போ அந்த தம்பி பார்த்தீங்கன்னா பால் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரான். இந்தக்கா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, என்ன விஷயம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் ஹாஸ்பிட்டலில் என் ஃப்ரெண்டோட அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஹீரோ தான் ஆப்ரேஷன் பண்ணணும், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு. அவன் தான் ஆப்ரேஷன் பண்ணுவான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் அவர் நல்லாயிருவார் அப்படின்னு ஹீரோன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த சைடை லாயரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவன் வாட்டில் செவனேன்னு உட்காந்து ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா, இதை தூங்குற டைமு, ஸோ தூங்க அப்படின்னு. அவன் அதை கண்டுக்காமல் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கானா. அவள் பட்டுன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறா. இவனை பார்க்குறான், ஏய் யார் நீ, எதுக்குடி உள்ளே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ற அப்படின்னு. நான் தான் உன்னோட டாக்டர், உனக்கு இதுக்கப்புறம் நான் தான் இன்சார்ஜ், ஸோ ஒழுங்கா தூங்கு பார்ப்போம், ஃபோனை கூட அப்படின்னு பட்டுன்னு பிடுங்கி லாக் பண்ணிடுறா அந்த ட்ராயரில் போட்டு. இவனா கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ அந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியலை. அவள் வாட்டில் விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கா. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பிளேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட மற்ற கொலீக்ஸ் எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த கேண்டில்லாம் ஏற்றி வச்சு ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாராவது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சது, ரொம்பவே ரொமான்டிக்கால அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நான் தான் அதெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னு. அப்போ ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சார் என்னாச்சு உங்களுக்கு, இதெல்லாம் பண்ண மாட்டிங்களே, உங்கள் ரூல்ஸில் இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு. சரிடா ரொம்ப ஓட்டாதீங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி எல்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதை எடுத்து ஹீரோன்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்க எல்லாரும் அப்படியே கலாய்க்கிறாங்க. ஓ ரூட் அப்படி போகுதா, அப்படியா இப்படியா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த லாயர் இருக்கான்ல அவன் உள்ளே வந்துட்டுருக்கான். ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பார்ட்டி எதுவும் செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் நீயும் வந்து கலந்துக்க, எங்கே நான் கலந்துக்கிற நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான், உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு என்னை ஷிஃப்ட் பண்ண, ஒரு கொலகாரி வந்து என்னை கொல்ல பார்க்குறா அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியலை, என்ன பேசிகிட்டு இருக்க. ஆமாம் இப்போ ஏதோ எனக்கு ஒரு இன்சார்ஜாக ஒரு டாக்டர் இருக்காளே, அவள் ரொம்ப அரகண்டாக ரொம்பவே வினோதமாக நடந்துக்கிறா அப்படின்னு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நானும் அவனும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான், நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் உன்னை பற்றி அப்படின்னு. எது நீ பண்ண வேலை தானா அப்படின்னு இவனுக்கு இன்னும் காண்டாயிட்டு இருக்க.
அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுமே வந்துட்டுருக்கா. ஏய் இங்கே எதுக்கு வந்த? என்கிட்ட கேட்டுட்டு தான் நீ எங்கேயா இருந்தாலும் போகணும். ஃபஸ்ட்டு கிளம்பு கிளம்பு அப்படின்னு. பாத்தியா பாத்தியா எவ்வளோ திமிரா பேசுகிறான்னு பாரு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆத்தாடி இவங்களுக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு அவள் தனியாக கலந்து போயிடுறா. இப்போ உனக்கு 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று நீ என் கூட வருது, இல்லைனா நீனா போய் அங்கே தூங்குறது அப்படின்னு. இவனா ரொம்ப கடுப்போட அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்ருக்கான். இங்கே வாயேன் இங்கே வாயேன் அப்படின்னு. ஹீரோயினும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காளா. ஒரு கேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இந்த அதை சாப்பிட உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து அப்படியே சுற்றி பார்க்குறான். யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. சொல்லு அப்படின்ட்டு ஊட்டி விட்டுட்ருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு. மறுநாள் காலையில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா டேன் கிட்ட பயங்கரமாக கத்திட்ருக்கான். எங்கள் அப்பானால ஏன் இந்த இடது கையை தூக்க முடியல, ஆப்ரேஷனில் என்ன ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. டேன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்லிகிட்ருக்கா. ஆப்ரேஷன் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தம்பி இருக்காங்கல்ல, அவனோட ஃப்ரெண்டு தான். ஸோ முன்னாடி சொல்லியிருந்திருப்பான்ல, என் ஃப்ரெண்டோட அப்பா அட்மிட் ஆகிருக்காங்க பார்த்துக்கங்கன்னு. அந்த ஜீவன் இவன் தான். அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். என்ன பிரச்சனை தள்ளி நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரகண்டாகவே நடந்துக்கிறான். ஸோ கையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பாரு இது ஹாஸ்பிட்டல், தேவையில்லாத சீனெல்லாம் மேக் பண்ணாத அப்படின்னு. டேய் நீங்கள் தான்டா ஏதோ பண்ணிட்டீங்க, ஆப்ரேஷனில் நீ தான் ஏதோ சொதப்பிட்ட அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டே இருக்கானா. இதுக்கப்புறமா வைட்டி பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்து சொல்லிகிட்டு இருக்கா எல்லார்கிட்டேயுமே. ஹீரோ மேலே யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னடா சொல்கிறீங்க, யாரா இதெல்லாம் பண்ணா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இவ வீட்டுக்கு கிளம்புறா, போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ அப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே வந்துட்டுருக்கான். இவ கேட்குறா எல்லாமே ஓகேவா அப்படின்னு. எல்லாமே ஓகே தான், ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அவன் வாட்டில் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து அவங்க அண்ணா கிட்ட புலம்பிட்டு இருக்கான். என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. ஹீரோனோட தம்பி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுகிட்ட வந்து காசு வாங்கியிருந்திருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே டேலண்டான ஒரு ஆள்னா ஹீரோ தான். அவர் அவங்க அப்பாவுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு வாங்கியிருந்திருப்பான். ஸோ ஹீரோக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஆப்ரேஷனில் ஏதோ ஒரு ஃபால்ட்டாக என்னன்றது தெரில. அவங்க அப்பனால அந்த இடது கையை அசைக்க முடியலை. அதனால் அந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கர காண்டு. காசையும் வாங்கிட்டு ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணலையா அப்படின்னு தான் நேராக போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் ஹீரோ மேலே. ஸோ ஹீரோ வந்துட்டு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாறி போச்சு. இந்த விஷயங்கள் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயினை இதை உள்ளே இழுத்தோம் அப்படின்னா அவள் ரொம்பவே ஹர்ட் ஆவா. அவளுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இந்த விஷயத்த நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க அண்ணாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த அண்ணாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோடு தான் உட்காந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட தம்பி வந்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு பார்க்குறான், பார்த்துட்டு போயிடுறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறான். இது அவன் தானே அப்படின்ட்டு போய் அமுத்தி பிடிக்கிறான். எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிற, என்னை பார்க்க தானே வந்த. அது இல்லை, உங்களை ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு. எதுக்குடா இந்த மாதிரி பண்ண, அந்த காசை வச்சு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த காசை வச்சு நான் டேனுக்கு ஒரு வீடை ரெண்டலுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அவளுக்கு ஏன்டா நீ எடுத்து கொடுத்த அப்படின்னு. அதுவா, ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ எந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது, நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.